திரை மெதுவாக திறக்கிறது. ஒரு சிறிய ஏழ்மையான கிராம வீடு. காலை வேளை. அபிராமி, வயது 19, தன் திருமண ஆடையில் அமர்ந்திருக்கிறாள். முகத்தில் கனவும் பதட்டமும். அபிராமி குரல் மட்டும், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான சம்பவங்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் பெயர் அபிராமி. என் அத்தையின் வெள்ளை குதிரை மேலே சவாரி செய்தேன். அத்தையும் வெறித்தனமாக என் மீது ஆசை தீர சவாரி செய்தாள். ஆனால் அதற்குள் நிறைய நடந்தது. இப்போது கதைக்குள் வாங்க. காட்சி மாறுகிறது. அபிராமியின் திருமணம். அவள் கணவர் பாபு. பாபுவின் பெற்றோர் இறந்துவிட்டனர். அவருக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். அவளுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. அபிராமியின் பெற்றோர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மாப்பிள்ளை வரதட்சணை கேட்கவில்லை. அபிராமியின் அம்மா மகிழ்ச்சியாக, பொண்ணு, உனக்கு நல்ல வீடு கிடைச்சிருக்கு. பாபு நல்ல வருமானம் உள்ளவர். நீ சந்தோஷமாயிரு. அபிராமி வெட்கத்துடன், சரிம்மா. திருமணம் முடிகிறது. அபிராமி பாபுவின் வீட்டிற்கு வருகிறாள். வீடு பெரியதாக இருக்கிறது. ஆனால் யாருமே இல்லை. மாமியார் இல்லை. ஏனென்றால் பாபுவின் பெற்றோர் இறந்துவிட்டனர். வீட்டில் அமைதி. அபிராமி மனதுக்குள், என் கனவுகள் எல்லாம் இந்த வீட்டில் நிறைவேறுமா? என் கணவர் எப்படி இருப்பார்? மாலை நேரம். பாபு புதிய ஆடையில் அறைக்குள் நுழைகிறார். அபிராமி முக்காடு போட்டு அமர்ந்திருக்கிறாள். பாபு அறையை உள்பக்கமாக பூட்டுகிறார். பாபு அன்பாக, அபிராமி, உனக்கு பயமா இருக்கா? அபிராமி தயக்கத்துடன், கொஞ்சம். பாபு, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கேன். பாபு அவள் கையை பிடிக்கிறார். மெதுவாக பேசுகிறார். அபிராமி படிப்படியாக இயல்பாகிறாள். சில மணி நேரங்கள் இனிமையாகச் செல்கின்றன. ஆனால் திடீரென்று பாபு தயக்கத்துடன், அபிராமி, நான் நாளைக்கு காலையிலேயே வெளியூர் போகணும், வேலை இருக்கு. அபிராமி அதிர்ச்சியில், என்ன? திருமணமான மறுநாளே நீங்க என்ன விட்டுட்டு போறீங்களா? பாபு வருத்தத்துடன், வேலை முக்கியமானது, விடுமுறை கிடைக்கலே. நான் சீக்கிரமே திரும்பிடுவேன், நீ கவலைப்படாத. அபிராமி கண்கலங்க, எப்படி நான் கவலைப்படாம இருக்க முடியும்? நான் இந்த வீட்ல தனியா, உங்களைத் தவிர வேற யாருமே இல்ல. பாபு சமாதானமாக, உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். என் மருமகன் ரகுவரன் விரைவில் இங்கு வந்து தங்குவான். அவன் இங்கேயே மேற்படிப்பு படிப்பான். உனக்கும் துணையாயிருப்பான். அபிராமி, ரகுவரனா? திருமணத்தில் ஒருமுறை பார்த்தேன். அவனுக்கு வயது 20 ஆகுதா? பாபு, ஆமாம். அவன் நல்ல பையன். நீ கவலைப்படாதே. இரவு முழுவதும் பாபு அபிராமியை சந்தோஷமாக வைத்திருக்கிறார். ஆனால் அபிராமியின் மனதில் ஒரு வெற்றிடம். காலை. அபிராமி எழுந்திருக்கும்போதே பாபு ரெடியாகிவிட்டார். அபிராமி கெஞ்சும் குரலில், இன்னும் சில நாட்கள் இருங்களேன், என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க. பாபு, முடியாது அபிராமி, வேலை அழுத்தம். நான் விரைவில் வந்துடுவேன். ரகுவரன் வருவான், நீ கவலைப்படாதே. பாபு சென்று விடுகிறார். அபிராமி வாசலில் நின்று கண்ணீர் விடுகிறாள். வீடு மிகப்பெரியதாகவும் வெறிச்சோடியதாகவும் தெரிகிறது. அபிராமி மனதுக்குள், என்னை தவறா நினைக்கக் கூடாது. ஆனால் இந்த வீடு, இந்த தனிமை என்னை கொல்லுது. அபிராமி வீட்டு வேலைகளைச் செய்யத் தொடங்குகிறாள். வேலைகள் அவளுக்கு கொஞ்சம் ஆறுதல் தருகின்றன. ஒரு நாள் வீட்டின் பின்பகுதிக்குச் செல்கிறாள். அங்கே ஒரு குதிரை லாயம். 2, 3 குதிரைகள். அவற்றில் ஒன்று வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. நீலக் கண்கள். அழகாக இருக்கிறது. அபிராமி மனதுக்குள், என்ன அழகான குதிரை. இதுவும் இந்த வீட்டில் தனிமையாகத்தான் இருக்கு. நான் போலவே. அபிராமி குதிரைக்கு அருகில் செல்கிறாள். குதிரை தன் கழுத்தை வளைத்து அவள் கையை தடவுகிறது. அபிராமி, உனக்கு பேரு வச்சிருக்காங்களா? இல்லை, நான் உனக்கு ஒரு பேரு வைக்கலாமா? சின்ன வெள்ளைன்னு வைக்கிறேன். குதிரை தலையை ஆட்டுகிறது போல் தெரிகிறது. அபிராமி சிரிக்கிறாள். அன்று முதல் அபிராமி தினமும் குதிரைகளுக்கு தீவனம் போடச் செல்கிறாள். அவளுக்கும் வெள்ளைக் குதிரைக்கும் பாசம் வளர்கிறது. இரவுகளில் அவள் பாபுவுக்கு போன் செய்கிறாள். ஆனால் பாபு பேச்சு சுருக்கமாக இருக்கிறது. பாபு போனில், உனக்கு எப்படி இருக்கு? அபிராமி, ரொம்ப தனிமையா இருக்கு. நீங்க எப்ப வருவீங்க? பாபு, இன்னும் சில நாட்கள். ரகுவரன் வரப்போறான். நீ அவனுக்கு நல்லபடியா வரவேற்புக் கொடு.
சரியா? அபிராமி ஏமாற்றத்துடன். சரி. ஒரு நாள் காலை ஒரு அபிராமி குளித்து வெளியே வரும்போது வாசலில் கதவு தட்டும் சத்தம் கேட்கிறது. அவள் ஓடிச் சென்று கதவைத் திறக்கிறாள். எதிரே ஒரு இளைஞன். உயரமாக அழகாக இருக்கிறான். அவன்தான் ரகுவரன். ரகுவரன் புன்னகையுடன், அத்தை, எப்படி இருக்கீங்க? நான் ரகுவரன். உங்களை திருமணத்துல பார்த்திருக்கேன். அபிராமி வெட்கத்துடன், ஆமாம். உள்ளே வா. உனக்கு என் பேச்சைக் கேளு. நீ இங்க வருவேன்னு உன் மாமா சொன்னார். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு நினைக்கலை. ரகுவரன், எனக்கு கல்லூரி சேரணும். அதான் சீக்கிரம் வந்துட்டேன். ரகுவரன் உள்ளே வருகிறான். அவன் பெரிய பையை எடுத்து வருகிறான். அபிராமி அவனுக்கு ஒரு அறையை ஒதுக்கித் தருகிறாள். அவள் அறைக்குச் சற்று தொலைவில். அபிராமி, இது உன் அறை. நீ இங்கு தங்கலாம். நான் உனக்கு சிற்றுண்டி தயாரிக்கிறேன். நீ புத்துணர்ச்சி பெறு. ரகுவரன், நன்றி அத்தை. ரகுவரன் அறைக்குச் செல்கிறான். அபிராமி சமையலறைக்குச் செல்கிறாள். சிற்றுண்டி தயாரித்து அவன் அறைக்கு கொண்டு வருகிறாள். அவன் தன் போனில் ஏதோ பார்த்து கொண்டிருக்கிறான். அபிராமி வந்ததும் அவன் தடுமாறுகிறான். போன் கீழே விழுகிறது. அபிராமி, என்ன பார்த்த? இவ்வளவு பதட்டம்? ரகுவரன் சிரித்தபடி, ஒண்ணுமில்லை தை. சிற்றுண்டியை எடுத்து, அத்தை, நீங்க சிற்றுண்டி கூட ரொம்ப நல்லா செய்றீங்க. உங்க கையில ஏதோ வித்தை இருக்கு. அபிராமி சிரித்து, ரொம்ப புகழாதே, சாப்பிடு. இருவரும் பேசுகிறார்கள். ரகுவரன் மிகவும் நகைச்சுவையாகப் பேசுகிறான். அபிராமிக்கு அவனிடம் ஒரு தாய்ப்பாசம் ஏற்படுகிறது. அவனை ஒரு குழந்தையாகவே நினைக்கிறாள். இரவு. அபிராமி பாபுவுக்கு போன் செய்கிறாள். பாபு, ரகுவரன் வந்துட்டானா? அபிராமி, ஆமாம், இப்ப தூங்கப் போயிட்டான். பாபு, நல்லது. நீ அவனை நல்லபடியா பார்த்துக்க. நான் விரைவில் வர்றேன். போன் துண்டிக்கப்படுகிறது. அபிராமிக்கு ஏமாற்றம். அடுத்த சில நாட்கள் ரகுவரன் கல்லூரிக்குச் செல்கிறான். மாலையில் திரும்புகிறான். அபிராமி வீட்டு வேலைகளைச் செய்கிறாள். ஒரு நாள் அபிராமி குதிரை லாயத்திற்கு தீவனம் போடச் செல்கிறாள். ரகுவரனும் பின்னால் வருகிறான். ரகுவரன், அத்தை, இந்த வெள்ளக் குதிரை ரொம்ப அழகா இருக்கு. இது அச்சு அசல் உங்கள மாதிரி இருக்கு. அபிராமி சிரித்து, என்ன போலவா? சரி. ரகுவரன், அத்தை, எனக்கு இந்த குதிரையில சவாரி செய்யணும். உங்க அனுமதி வேணும். அபிராமி அதிர்ச்சியில், பின்னர் சிரித்து, என்னது, குதிரை சவாரியா? உனக்கு தெரியுமா? ரகுவரன், சிறுவயதுல செய்திருக்கேன். இப்ப மறந்துட்டேன். ஆனால் மீண்டும் கத்துக்க ஆசையா இருக்கு. அபிராமி தவிர்த்து, போகட்டும் போகட்டும், நீ முதல்ல உன் படிப்பில் கவனம் வை. இப்படியே நாட்கள் செல்கின்றன. ஒவ்வொரு நாளும் ரகுவரன் அதே கேள்வியை கேட்கிறான். அத்தை, குதிரையில் சவாரி செய்ய அனுமதிப்பீங்களா? அபிராமி ஒவ்வொரு முறையும் சிரித்துத் தவிர்க்கிறாள். ஆனால் அவளுக்குள் ஒரு பதட்டம் வளர்கிறது. இரவுகளில் ரகுவரனின் அறையிலிருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்கத் தொடங்குகின்றன. முதல் சில நாட்கள் அபிராமி காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அந்தச் சத்தங்கள் அதிகமாகின்றன. அபிராமி மனதுக்குள் ஒரு நள்ளிரவில், இது என்ன சத்தம்? அவன் அறையிலிருந்து வருது. ஏதோ விசித்திரமா இருக்கு. போய் பார்க்கணுமா? வேண்டாம். அவன் ஒரு குழந்தை. எதையாவது பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அவளால் தூங்க முடியவில்லை. பயம் அவளை ஆட்கொள்கிறது. ஒரு இரவு மிகவும் சத்தமாகச் சத்தம் கேட்கிறது. அபிராமி துணிவு செய்து எழுந்து மெதுவாக ரகுவரனின் அறைக்குச் செல்கிறாள். ஜன்னல் வழியாக எட்டிப் பார்க்கிறாள். அவள் கண்ட காட்சி அவளை அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறது. ரகுவரன் தன் போனில் ஒரு வீடியோவை பார்த்துக் கொண்டு விசித்திரமான செயல்களைச் செய்கிறான். அபிராமிக்கு தலை சுற்றுகிறது. அவள் தடுமாறி சத்தம் செய்யாமல் தன் அறைக்கு ஓடுகிறாள். அபிராமி நடுங்கும் குரலில் மனதுக்குள், இவன் இவன் அப்படி, ஐயோ கடவுளே, நான் இவனை ஒரு குழந்தையாக நினைச்சேனே. இவனுக்கு என்னை பிடிச்சிருக்கா? இவன் அந்த குதிரையில் சவாரி செய்யணும்னு சொல்றதெல்லாம் வேறு அர்த்தமா? அவள் உடனே பாபுவுக்கு போன் செய்கிறாள். ஆனால் பாபு போனை எடுக்கவில்லை. மீண்டும் மீண்டும் செய்கிறாள். இறுதியில் எடுக்கிறார். அபிராமி அழுகையுடன், தயவு செய்து உடனே வீட்டுக்கு வாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாபு சோர்வான குரலில்,
இன்னும் முடியலம்மா. சில நாட்கள் பொறு. ரகுவரன் இருக்கான்ல, அவன் உன்னை கவனிச்சுக்குவான். அபிராமி அவனைப் பற்றித்தான் நிறுத்துகிறாள். பாபு என்ன அவனைப் பற்றி? ஏதாவது பிரச்சனையா? அபிராமி அப்ப யோசித்து. இல்லை, ஒண்ணும் இல்லை. போனை வைக்கிறாள். அபிராமி மனதுக்குள் முடிவெடுக்கிறாள். பாபுவிடம் இப்போது சொன்னால் அவர் நம்ப மாட்டார். அல்லது ரகுவரனை தவறாக புரிந்து கொண்டதாகச் சொல்லிவிடுவார். எனவே தானே உண்மையை கண்டுபிடிக்க முடிவு செய்கிறாள். மறுநாள் காலை பலத்த மழை. அபிராமி மிகவும் கவலையுடன் இருக்கிறாள். ரகுவரன் காலையில் வெளியேறுகிறான். அத்தை, இன்று நண்பர்கள் வீட்டிற்குப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு. சிறிது நேரம் கழித்து அபிராமி லாயத்திற்குச் செல்கிறாள். வெள்ளை குதிரையை பார்க்கிறாள். குதிரை அமைதியாக நிற்கிறது. அபிராமி அதன் மேனியை தடவிக் கொடுக்கிறாள். அபிராமி குதிரையிடம், உனக்கு புரியுமா? இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம். நீயும் ஒரு பெண் குதிரைதான். எங்கள் இருவருக்கும் இங்கே தனிமைதான். குதிரை கனைக்கிறது. அபிராமி சிரிக்கிறாள். மாலை. ரகுவரன் திரும்பி வருகிறான். இருவரும் இரவு உணவு சாப்பிடுகிறார்கள். உணவின்போது மீண்டும் அதே கேள்வி. ரகுவரன், அத்தை, எப்பத்தான் எனக்கு குதிரை சவாரிக்கு அனுமதி தருவீங்க? அபிராமி, இம்முறை கோபம் வந்துவிட, ஆனால் அடக்கி. ரகுவரன், நீ ஒரு நல்ல பையன். ஆனால் இதைப் பற்றி இனிமே பேசாதே. ரகுவரன் முகம் சுருங்குகிறான். இரவு உணவு முடிகிறது. இருவரும் தங்கள் அறைக்குச் செல்கிறார்கள். இரவு மீண்டும் அதே சத்தங்கள். அபிராமிக்கு இனி தாழ முடியவில்லை. அவள் துணிவுடன் எழுந்து நேராக ரகுவரனின் அறைக்குச் சென்று கதவைத் தட்டுகிறாள். ரகுவரன் உள்ளே இருந்து பதட்டத்துடன், யாரது? அபிராமி, நான்தான். கதவைத் திற. சிறிது நேரத்தில் ரகுவரன் கதவைத் திறக்கிறான். குழப்பமான முகத்துடன். உள்ளே போன் திரையில் ஏதோ வீடியோ நிறுத்தப்பட்டிருக்கிறது. ரகுவரன், அத்தை, இந்த நேரத்துல என்ன விஷயம்? அபிராமி கடுமையாக, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். உண்மையச் சொல்லு. நீ தினமும் என்கிட்ட குதிரை சவாரி பண்ணணும்னு சொல்றது அது எதைக் குறிக்கிறது? ரகுவரன் திடுக்கிட்டு, அப்படி என்னத்தைக் குறிக்கும்? குதிரை சவாரியைத்தானே? அபிராமி குரலைத் தாழ்த்தி, நான் இரவில உன் அறைக்கு வெளியே நின்னு நீ போனில் என்ன பார்க்கிறேன்னு பார்த்துட்டேன். உனக்கு என்மேல் தவறான எண்ணம் இருக்கா? ரகுவரனின் முகம் வெளிறுகிறது. பின்னர் அவன் சிரிக்கத் தொடங்குகிறான். ஆனால் அது கோபமான சிரிப்பு அல்ல, விடுதலையான சிரிப்பு. ரகுவரன், அத்தை, நீங்க அப்படி நினைச்சீங்களா? தலையில் கை வைத்துக் கொள்கிறான். ஐயோ, நான் உங்களை தப்பா நினைக்கலை. உண்மையச் சொல்றேன். நான் இரவெல்லாம் போனில குதிரை சவாரி கத்துக்கும் வீடியோக்களைத்தான் பாட்டுக்கிட்டு இருந்தேன். அபிராமி சந்தேகத்துடன், என்ன? குதிரை சவாரி வீடியோவா? அப்போ நீ செய்த அந்த விசித்திரமான செயல்கள்? ரகுவரன் வெட்கத்துடன், அது குதிரையின் மீது எப்படி ஏறுவது, எப்படி சமநிலை வைத்துக் கொள்வது, அதற்கான பயிற்சிகள். நான் என் காலில் ஒரு முறை விழுந்து எலும்பு முறிந்ததால் என் வீட்டார் என்னை குதிரைகளிடமிருந்து விலக்கி வைத்தார்கள். ஆனால் எனக்கு குதிரைகள் மீது ரொம்ப பாசம். இங்கு வந்ததும் அந்த வெள்ளைக் குதிரையை பார்த்ததும் மீண்டும் சவாரி கத்துக்க வேண்டும்னு ஆசை வந்துச்சு. அதான் இரவில் ரகசியமாக வீடியோ பார்த்து பழகினேன். அபிராமி அமைதியாகிறாள். அவள் முகத்தில் அவமானமும் விடுதலையும் கலக்கின்றன. அபிராமி, அப்படியானால் நான் உன்னை தவறா புரிஞ்சுக்கிட்டேனா? ரகுவரன் சிரித்தபடி, ஆமாம் அத்தை, நான் உங்களை ஒரு அம்மா மாதிரிதான் பார்க்கிறேன். நீங்க எனக்கு தயவு செய்து அந்த குதிரையில் சவாரி செய்ய அனுமதி கொடுங்க. அதுதான் என் ஆசை. அபிராமி சிரிக்கிறாள். அவள் கண்களில் கண்ணீர், நிவாரணத்தின் கண்ணீர். அபிராமி, சரி ரகு, நாளைக்கே நான் உனக்கு குதிரை சவாரி பழக்கி வைக்கிறேன். எனக்கும் சிறுவயதில் குதிரை சவாரி தெரியும். ரகுவரன் ஆச்சரியத்துடன், உங்களுக்குத் தெரியுமா? அப்படியானால் இத்தனை நாளும் ஏன்? அபிராமி, நீ என்னை தவறாகப் புரிஞ்சுக்குவேன்னு பயந்தேன். ஆனால் இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது. இருவரும் சிரிக்கிறார்கள். அந்தச் சிரிப்பில் பதட்டம் கரைகிறது. அடுத்த நாள் காலை. வெயில் சுடுவதில்லை. அபிராமியும் ரகுவரனும் லாயத்திற்குச் செல்கிறார்கள். வெள்ளைக் குதிரையை வெளியே கொண்டு வருகிறார்கள். அபிராமி, முதலில் நீ குதிரையின் கழுத்தைத் தடவு. அது உன்னை நம்பணும்.
ரகுவரன் அவ்வாறே செய்கிறான். குதிரை அமைதியாக நிற்கிறது. அபிராமி, இப்போது நான் காட்டித் தர்றேன். பார். அபிராமி குதிரையின் மீது ஏறுகிறாள். அழகாகச் சவாரி செய்கிறாள். ரகுவரன் வியப்புடன் பார்க்கிறான். ரகுவரன், அத்தை, நீங்க குதிரை மீது தேவத மாதிரி இருக்கீங்க. அபிராமி இறங்கி, இப்போது நீ முயற்சி செய். ரகுவரன் குதிரையின் மீது ஏற முயல்கிறான். முதல் முறை தடுமாறுகிறான். ஆனால் அபிராமி அவனை பிடித்துக் கொள்கிறாள். இரண்டாவது முறை வெற்றி. அவன் குதிரையின் மீது அமருகிறான். அபிராமி, இப்போது மெதுவாக குதிரை நடக்கட்டும். கயிற்றை இறுக்கமாகப் பிடி. குதிரை மெதுவாக நடக்கிறது. ரகுவரனின் முகத்தில் சந்தோஷம். இருவரும் சிரிக்கிறார்கள். இந்த காட்சியை தூரத்திலிருந்து யாரோ பார்க்கிறார்கள். அது யார்? கதவு தட்டும் சத்தம். தட் டட் டட். கதவு சத்தம். அபிராமி ரகுவரனிடம், நீ இங்கே இரு, நான் வந்து பார்க்கிறேன். அபிராமி கதவைத் திறக்கிறாள். எதிரே பாபு. அபிராமி அதிர்ச்சியில், நீங்களா? எப்படி? ஏன் இவ்வளவு சீக்கிரம்? பாபு சிரித்தபடி, உனக்கு ஒரு ஆச்சரியம் கொடுக்கணும்னு நினைச்சேன். உன் பிடிவாதத்தாலும் உனக்கு புதிதாக திருமணமானவள் என்பதாலும் நான் என் வேலையை விரைவாக முடிச்சிட்டு வந்துட்டேன். இனி நான் இங்கிருந்தே வேலை பார்க்க முடியும். அபிராமி அவரை கட்டியணைத்துக் கொள்கிறாள். கண்கலங்குகிறாள். அபிராமி, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அவள் ரகுவரனைப் பற்றிய உண்மை அனைத்தையும் பாபுவிடம் சொல்கிறாள். பாபு முதலில் சற்றே அதிர்ச்சியடைகிறார். பின்னர் சிரிக்கிறார். பாபு, ரகுவரன் ஒரு நல்ல பையன். நானும் அவனை குழந்தை முதல் அறிவேன். உன்னைப் போலவே நீயும் தவறாக புரிந்து கொண்டாய். ஆனால் இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது. இரவு. பாபு அபிராமியிடம் அன்பு பொழிகிறார். அவள் மனதில் உள்ள அச்சங்கள் அனைத்தும் மறைகின்றன. அபிராமி குரல் மட்டும் திரையிருளும்போது, ஒரு சில நாட்களில் நான் ஒரு பெண்ணிடமிருந்து ஒரு தாயாக மாறினேன். ரகுவரன் எனக்கு மகனைப் போல் ஆனான். அவன் இன்று கல்லூரி முடித்து நல்ல வேலையில் இருக்கிறான். வெள்ளைக் குதிரைக்கு நான் சின்ன வெள்ளை என்று பெயர் வைத்தேன். அது இன்னும் எங்கள் வீட்டில் இருக்கிறது. என் கணவர் பாபுவுடன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வையுங்கள். தவறான புரிதல்கள் உறவுகளை உடைக்கும். ஆனால் பொறுமையும் உண்மையும் அவற்றை சரி செய்யும். இந்த கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத பற்றி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரை முழுவதும் கருமை.